இந்த ஒரு ரோபோ மனிதனை ஆர்டர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதை பார்த்துட்டு நம்ப முடியாமல் நிற்கிறா. அப்புறம் அந்த ரோபோ பக்கத்தில் போய் அவனோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பார்க்குறா. அதோட அந்த ரோபோவுடைய சுவிட்சை ஆன் பண்ணி அந்த ரோபோ பேச வைக்கிறா. என்னோட பெயர் கெவின் 4356 சொல்ல இவன் அந்த ரோபோ கிட்ட உன்னோட குரலை மாற்றி பேச அப்படின்னு சொல்ல அந்த ரோபோவும் மனிதன் பேசுகிற மாதிரி குரலில் பேச ஆரம்பிக்குது. இவனும் அந்த வாய்ஸை கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட மொபைல் எடுத்துட்டு அந்த ரோபோ கூட செல்ஃபி போட்டோ எடுக்கிறா. அடுத்து அந்த போட்டோ பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை சோஷியல் மீடியான இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றான். அந்த போட்டோவை பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட் கிரேசி இவளுக்கு போன் பண்ண இவன் அந்த போன் அட்டெண்ட் பண்ணி ஹாய் கிரேசி நல்லா இருக்கே அப்படின்னு கேட்க அந்த போட்டோவை பார்த்துட்டு அந்த போட்டோல இருக்கிற யாரு அப்படின்னு கேட்கிறா. இவன் என்ன சொல்றானா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறா. அப்புறம் இந்த ரோபோ கிட்ட போட்டோவை காட்டுறா. இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரேசி, இது என்னோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டின்னருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இந்த ரோபோ சொல்லுது நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல இவ தெளிவா சொல்றா. அடுத்து இந்த ரோபோவும் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் அந்த ரோபோவும் டின்னருக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவளுடைய ஃப்ரெண்ட் இவளுடைய எக்ஸ் லவரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப அவளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கெவின் சொல்லி இந்த நபர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரோபோவுக்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த ரோபோ சொல்லுது இது உன்னோட எக்ஸ், இது உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ரோபோடைய காலம் மிதிக்க அந்த ரோபோ சொல்லுது கேர்ஃபுல்லா இரு உன்னோட செப்பலுக்கு வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் இருக்கிற இவளுடைய ஃப்ரெண்ட் எக்ஸ் லவரும் பாக்குறாங்க. இவ டக்குன்னு கெவின் ஜோக் பண்றான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னர்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப இவளுடைய ஃப்ரெண்ட் இங்க பாரு எனக்கு ரிங்கு போட்டிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி காட்ட இவளும் பொறாமப்பட்டு எனக்கு ரிங்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லி அந்த ரோபோ கிட்ட கொடுக்க அந்த நேரத்தில் அந்த ரோபோக்கு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆகிருச்சு. வேற வழி இல்லாம இவ கையில போட்டுக்கிட்டு சந்தோஷத்துல இருக்கா. இவளுடைய ஃப்ரெண்ட் இவளுடைய மொபைலை வாங்கி பார்த்துட்டு சிரிக்கிறா. அந்த மொபைல் அப்படி என்ன இருக்குன்னா அந்த ரோபோடைய போட்டோவும் அந்த ரோபோடைய நேமும் இருக்கு. பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ டென்ஷன்ல கத்துறா. அடுத்து பாக்குற கனவு இது கனவா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த நேரத்தில் ரோபோ கால் பண்ணுது நம்ம டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல இவ வேணாம் டின்னர் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா.